இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் செக் பாக்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட கோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக் பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எம்டியாக இருக்குது, இது ஆக்டிவேட் பண்ணலை. நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த செக் பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. திரும்ப அதை ரீக்ளிக் பண்ணோம்னா அகெயின் அது வந்து ரீஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ என்டையர் கோடை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் என்னோடய ஆப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். மை ஆப்ன்ற என்னோடய ஆப் நேமை வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணலான்னா ஒரு மெட்டீரியல் ஆப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெட்டீரியல் ஆப்பில் வந்து ஒரு ஹோம் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஹோம் பேஜ் வந்து பார்த்தோம்னா செக் பாக்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டீபக் பேனரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஸோ ஸ்டேட்லெஸுக்கும் ஸ்டேட்ஃபுல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம செகண்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அதில் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டோடைய நீட் என்னென்னா, நம்ம ஒரு எலமெண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் இல்லை அதை ஏதாவது ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா தன்னைத்தானே அதோடைய அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸை நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் வந்து அந்த மாதிரி தன்னைத்தானே மியூட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் இந்த செக் பாக்ஸ் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம செக் பாக்ஸ் எக்ஸாம்பிள்னு இந்த ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் நம்ம செக் பாக்ஸோடைய டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் பார் செக் பாக்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பாடி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன் ஆப் பாருக்கு. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஆப் பார் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆப் பாருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு. பாடி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாடியோடைய சென்டரில் என்ன பண்ண போகிறோம்னா செக் பாக்ஸ் விட்ஜெட்டை கால் பண்ண போகிறோம். ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் செக் பாக்ஸ் விட்ஜெட்டை கால் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 பேராமீட்டர் டிஃபால்ட்டாக செக் பாக்ஸில் வரும். ஒன்று அந்த அந்த செக் பாக்ஸோடைய வேல்யூ, அடுத்தது ஆன் சேஞ்ச்ட், அதை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டுமே நம்ம உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 வேல்யூயும் ஆல்ட்ரு பண்ணணும் நம்ம. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த கிளாஸ்க்கு கீழே வந்துருங்க. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா பூலியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் ஒரு வேரியபிள் செக் கொடுக்குறோம். இஸ் செக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இனிஷியல் ஸ்டேட் வந்து இந்த பூலியனோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு.
ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பூலியனில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல வரும். அதாவது செக் பாக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த செக் பாக்ஸ் ஸ்டார்டிங்கில் செக் ஆகி இருக்கக்கூடாது, அது வந்து எம்டியாக இருக்கணும். யூசர் தான் போய் அதை செக் பண்ணணும். அப்போது அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருக்கணும், அதாவது ஆஃபில் இருக்கணும். அதை தான் இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேரியபிளை கொண்டு வந்து இந்த வேல்யூவில் நம்ம பேஸ் பண்ணோம்னா அதோடைய வேல்யூ இனிஷியலாக ஃபால்ஸ்ன்ற மாதிரி நமக்கு அந்த இடத்துல டிஃபைன் ஆகும். அடுத்தது அப்படி ஃபால்ஸாக இருக்கிறத ஆண்ட் சேஞ்சில் இப்போ யூசர் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். அப்போ அங்கே என்ன நடக்கணுன்றதை இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பூலியன் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பூலியன் கொஷின் மார்க் அதோட வேல்யூ என்ன, ஸ்டார்டிங்கில் அதோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணுறோம். அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு ஜெனரேட் ஆகணும். ஸோ செட் ஸ்டேட், அதோடைய ஸ்டேட்டை நம்ம மாற்றிட்டு நம்ம அந்த செக் பாக்ஸை வந்து செக் ஆன மாதிரி நம்ம இங்கே காட்ட போகிறோம். ஓகேவா? செட் ஸ்டேட்டில் இப்போ வந்து இஸ் செக் ஈக்குவல் டு வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குது, செக் ஆகலை. அதுக்கான காரணம் நம்ம பூலியனில் ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணணுன்றதுனால இந்த வேரியபிளை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் வேல்யூவில். அதனால் ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குது. தென் அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் சேஞ்சு ஃபங்க்ஷனில் அதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ பூலியனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆக்கி ட்ரூன்னு மாற்றிக்கும். அகெயின் அதை நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அதோடைய ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் செக்காக இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா எனக்கு இது அன்செக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸை எப்படி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா இதுதான் ஒரு பேசிக் சின்டெக்ஸ்.